நம்ம இப்போ இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேரளாவில் வயநாடு அப்படிங்கிற மாவட்டத்தில் நடந்த நிலச்சரிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கேரளா மாநிலத்தில் வயநாடு அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து 3 மலை கிராமங்கள் இருக்குது. அந்த 3 மலை கிராமங்கள் எதெல்லாம் பார்த்தோம்னா, முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி அப்படிங்கிற 3 மலை கிராமங்கள் வந்து இருக்கு. முண்டக்கை அப்படிங்கிற அந்த மலை கிராமத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மலைகளில் தான் வந்து மலைச்சரிவு ஏற்பட்டு காட்டாற்று வெள்ளமாக மாறி அந்த நிலச்சரிவோடு சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வீடுகள், அதுபோல் அங்கே இருந்த கடைகள், அந்த ஒட்டுமொத்தமாக அந்த மலை கிராமங்களே இல்லாத அளவுக்கு மண்ணாலும் அந்த காட்டாற்று வெள்ளம் வந்து அதுபோல் வந்து மரங்களும் அடித்து செல்லப்பட்டு முற்று முழுவதுமாக வந்து அந்த மலை கிராமமே முழுவதுமாக அழிக்கப்பட்டுச்சுன்னு தான் சொன்னோம். ஏன்னா அங்கே வந்து வீடுகளே இல்லை அப்படிங்கிறக்கூடிய அளவுக்கு எல்லாமே மூடப்பட்டு விட்டது. வந்து மிகப்பெரிய பேரிடர் வந்து ஏற்பட்டு அந்த மக்கள் வந்து உயிர் பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு. கிட்டத்தட்ட இப்போ வந்து 290க்கு மேலே பேருக்கு பலி எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. அப்போ இது வந்து 300க்கும் மேலே கூட இருக்கலாம். ஏன்னா எத்தனை பேர் வந்து நிலத்தில் வந்து உள்ளே வந்து புதையுண்டு இறந்தாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா வந்து உடல் பாகங்கள் எப்படி கிடைக்குது அப்படின்னா, கை தனியாக கிடைக்குது, கால் தனியாக கிடைக்குது, சிலருக்கு வந்து இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி கிடைக்கும், சிலருக்கு இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியில் கிடைக்கும். இப்படி வந்து உடல் பாகங்களே சிதைந்து தான் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் வந்து அவங்கள வந்து மீட்காங்க. இப்போ வந்து எப்படி வந்து அந்த நிலச்சரிவு வந்து ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். அதாவது 29ஆம் தேதி இரவு வந்து அதிக கனமழை வந்து பெய்யுது. அந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய முண்டக்கை அப்படிங்கிற அந்த மலை கிராமத்தில் வந்து அதிகமான மழைப்பொழிவு வந்து ஏற்படுது. முண்டக்கை, அதுக்கடுத்து சூரல்மலை, அதுக்கடுத்து மேப்பாடி, இந்த பகுதிகளில் வந்து அதிகமான கனமழை வந்து பெய்யுது. இப்போ அந்த பகுதி வந்து எப்படிப்பட்ட பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, மலை கிராமம். அப்போ மலை கிராமம் அப்படின்னா மேப்பாடி அப்படிங்கிற ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தான் அந்த 2 மலை கிராமங்களுமே இருக்கு. அந்த முண்டக்கை அப்படிங்கிற ஊருக்கு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த மலைச்சரிவு வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதிக கனமழையினால அந்த நிலம் வந்து சரிஞ்சிருக்கு. அப்போ அந்த நிலம் வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த மலைப்பகுதிகளில் என்னன்னா தேயிலை தோட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கு. இந்த தேயிலை தோட்டங்கள் வந்து எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, செயற்கையாக மனிதர்கள் வந்து உருவாக்குனது அந்த தேயிலை தோட்டங்கள். எப்படின்னா அந்த மலைகளில் இருக்கக்கூடிய காடுகளை அழித்து அந்த பகுதியில் வந்து தேயிலை தோட்டங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. மலையில் எப்பயுமே எப்படின்னா அடுக்கடுக்காக வந்து தேயிலை தோட்டம் வந்து இருக்கும். நம்ம வந்து பார்த்தாவே தெரியும். இப்போ நம்ம கேரளாவுக்கு போயிருக்கலாம், அது மாதிரி ஊட்டி, இங்கெல்லாம் கொடைக்கானலுங்கெல்லாம் போயிருப்போம். அப்படி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள் வந்து எப்படி இருக்கும்னா, செடிகள் மாதிரியே இருக்கும். லைனாக வந்து பெரிய பெரிய மரங்களாக இருந்ததுன்னா நிலச்சரிவு அப்படிங்கிறது வந்து ஏற்படுவது வந்து கம்மியாக தான் ஏற்படும். ஏன்னா மலையில் வந்து பெரிய பெரிய மரங்களாக இருக்கும்போது அந்த மணல் அப்படிங்கிறத வந்து நல்லா இறுக பற்றி இருக்கும். அது வந்து இறுகி போயிருக்கும். அந்த மண் வந்து அந்த வலுவிழந்த நிலைமையில வந்து இருக்காது. ஆனால் வந்து இது வந்து தேயிலை தோட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, செம்மண் சார்ந்த ஏரியாவாக இருக்கும். அப்போ அதிக கனமழை ஏற்படும் போது அதிகப்படியாகவே நிலச்சரிவு அப்படிங்கிறது வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதற்கு பக்கத்திலே வந்து ஒரு குவாரி வந்து செயல்பட்டது. அந்த குவாரியில் வந்து அவங்க வந்து வெடி வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த மணல் கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த அதிர்வும் இதுக்கு வந்து ஒரு காரணம் தான் அப்படின்றாங்க. அப்போ அதுவும் வந்து ஒரு காரணமாக கூட இருக்கலாம். என்ன அப்படின்னா, அந்த செம்மண் பகுதி இருக்கக்கூடிய ஏரியானா இன்னொரு இடங்களில் வந்து அதிர்வு ஏற்படும் போது கட்டாயம் வந்து அந்த இடத்துல வந்து நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்படும். இதில் வந்து அதிக கனமழை வந்து பெய்யும் போது என்ன ஆகும்னா, அங்கே இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் உருண்டு வந்திருக்கு. இப்போ இதுதான் நடந்திருக்கு. அப்போ தான் என்ன தவறு அப்படின்னா, அந்த பகுதியில் வந்து தேயிலை தோட்டம் அப்படிங்கிறது இருந்ததே வந்து ஒரு மிகப்பெரிய தவறு தான். இது வந்து தவறு அப்படின்னு இத்தனை ஆண்டு காலமாக வந்து ஏற்படலை, இப்போ தான் திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த தேயிலை தோட்டங்கள் வந்து செயற்கையாக வந்து எப்போ வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா, 1950க்கு அப்புறமா தான் அந்த பகுதிகளில் வந்து தேயிலை தோட்டங்கள் வந்து உருவாயிருக்கு. இந்த தேயிலை தோட்டத்தில் வந்து வேலை பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டில இருந்து வேலை பார்க்காங்க, அதுபோல் கேரளாவில் இருந்து வேலை பார்க்காங்க, அதுபோல் வட இந்தியர்களும் கூட வேலை பார்க்குறாங்க. இப்படி வந்து தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கறதுக்காக அந்த மலை கிராமத்தில் தங்கியிருக்கவங்க ஒன்று. அடுத்து வந்து சுற்றுலாத்தலமாக அது இருக்கிறதுனால அங்கே வந்து தங்குறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறதும் இருக்குது. சுற்றுலாத்தலமாக வந்து போகக்கூடிய இடமாவும் இருக்குது. இந்த மலை கிராமங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூடலூர்ல இருந்து ஒரு 75 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பகுதி வந்து இருக்குது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு மிக முக்கியமானது. அந்த இயற்கை வளத்தை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இது வந்து கன்னியாகுமரியில தொடங்கி வட இந்தியா வரைக்கும் வந்து போகும். எல்லா மாநிலங்களுமே இதில் வந்து இருக்கும். இதை வந்து எவ்வளவு பாதுகாப்பாக நம்ம வந்து இயற்கையை வந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதா இருக்குது. இந்த மாதிரியான பேரிடர் வந்து நடக்காமல் தடுக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து சட்ட விதிமுறைகளை மீறி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதிகமான கட்டிடங்களை வந்து கட்டியிருக்காங்க. அதாவது இந்த மலை கிராமங்களில் வந்து மனிதர்கள் வந்து வாழ தகுதியற்ற இடம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சின்ன ஓடை மாதிரி வரக்கூடிய இடங்கள்ல இப்போ வந்து மொத்தமாக அந்த கிராமத்தையே வந்து அழிச்சிருக்குது. கிட்டத்தட்ட முண்டக்கையில் வந்து கிட்டத்தட்ட 400 வீடுகள் இருந்ததுன்னா இப்போ அங்கே வீடுகளே இல்லை. ஏதோ வந்து கண்ணுக்கு தெரிஞ்சது மாதிரி ஒரு சில வீடுகள் மட்டும்தான் தெரியுது. அந்த அளவுக்கு வந்து மொத்தமாக இங்கே வந்து மனுஷங்களே இல்லைங்க, இது வந்து பெரிய ஆறுங்க அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக மூடி வெறும் பாறைகளாக கிடக்கு. அந்த மாதிரியான சூழல் தான் அங்கே நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சூரல்மலை அப்படிங்கிற பகுதி இருக்கு. அந்த பகுதியிலையும் அந்த மலை கிராமத்தில் இருக்க மக்களும் வந்து அடித்து செல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மேப்பாடி அப்படிங்கிற பகுதியிலையும் அடித்து செல்லப்பட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்களை எல்லாத்தையுமே மேப்பாடு அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வச்சு அவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி வந்து உயிரிழந்தவங்களை வந்து அந்த பாறைகளுக்கு அடியிலையும் அதுபோல் மண்ணுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கிறவங்களையும் அதுபோல் வேற எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடுகின்ற பணியிலையும் மீட்பு பணிகளில் வந்து நம்ம இந்தியாவினுடைய ராணுவ வீரர்கள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த முப்படைகளுமே இதில் களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை இந்த முப்படைகளும் இறங்கி தன்னுடைய வேலைகளை வந்து துரிதமாக வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து முண்டக்கைக்கு போகிற அந்த பாலம் வந்து சேதமடைஞ்சு இதாக இருக்குது. இப்போ வந்து அதில் வந்து தற்காலிகமாக ஒரு பாலத்தை வந்து ராணுவ வீரர்களே வந்து கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து அந்த ராணுவம் அந்த கட்டமைக்கக்கூடிய அந்த பாலம் அப்படிங்கிறது எல்லாமே இரும்பை வச்சு வந்து பெரிய நல்ல வலிமை மிக்க இரும்புகளை வச்சு அந்த இரும்பை வச்சே வந்து பாலத்தை வந்து அமைக்கிறாங்க. அதுவும் ராணுவ வீரர்களே அமைக்கிறாங்க. ராணுவ வீரர்களே அமைச்சு அங்கே முண்டக்கை அப்படிங்கிற பகுதிக்கு போகிறதுக்கு உள்ள அந்த பாலத்தை அமைச்சு மீட்பு பணிகளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொண்டு போகிறாங்க. வந்து இந்த வயநாடு பகுதியில் வந்து இந்த ராணுவ வீரர்களால் முடிஞ்சது என்ன பண்ண முடியும்னா அங்கே இருக்கக்கூடிய இறந்த உடல்களை வந்து மீட்க முடியும். அதுபோல் வந்து அங்கே இன்னும் யாராவது பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து காப்பாற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியும். அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பாலங்களையோ அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சாலைகள் அடித்து செல்லப்பட்ட சாலைகள் எல்லாத்தையுமே வந்து மறுசீரமைப்பு பண்ண தான் முடியும். கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளா அவங்க வந்து இயற்கையை வந்து அவ்வளோ பாதுகாப்பாங்க. மரங்களை கூட வெட்ட விட மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய கேரளாவிலே இந்த நிலைமை அப்படின்னா தமிழ்நாடு வந்து திருடர்களின் வேட்டைக்காடை வந்து இருக்குது. அதாவது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாக இருந்தாலும் சரி அது மாதிரி வந்து ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி அதாவது தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி அவங்க எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய பகுதி எம்பிக்கள் இருக்கக்கூடிய பகுதி எல்லா பகுதியிலையுமே தமிழ்நாடு முழுவதும் கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் ஆரம்பித்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அங்கே போகிறது வரைக்கும் இந்த தமிழ்நாடை கடந்து போகிறது வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மலைகளை உடைத்து நொறுக்கி மண்ணாகவும் கற்களாகவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகத்திற்கும் அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய கேரளாவுக்கும் இப்போ வரைக்கும் கடத்தி போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்ககிட்ட கேட்டோம்னா ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, இது வந்து எல்லா மாநிலங்களுக்குமே பொதுவானது அப்படிம்பானுங்க. அப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை வந்து கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து கேரளாவில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இப்போயே கூட நடக்கலாம். அந்த அளவுக்கு தான் அங்கே வந்து பாதுகாப்பற்ற முறையில் இருக்குது. ஏன்னா கடவுளின் தேசம் அப்படின்னு பாதுகாக்கக்கூடிய கேரளாவிலே இந்த நிலைமைனா தமிழ்நாடு முழுவதும் கனிம வள வேட்டையை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஆளுகின்ற திராவிட மாடல் ஆட்சியில் என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அந்தந்த பகுதியை சேர்ந்த மக்கள் குறிப்பாக என்ன சொல்கிறேன்னா கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோம்னா மேலே போக போக வந்து மலைப்பகுதியாக தான் இருக்கும். இப்போ பாபநாசம் குற்றாலம் அந்த பகுதியில் பாபநாசமெல்லாம் போகிற இடத்துல பார்த்தோம்னா குற்றாலத்திலேருந்து பாபநாசம் போகக்கூடிய சாலை இருக்குது. அதில் வந்து அந்த பழைய குற்றாலம் அது வந்து புளியருவி இந்த போகிற அந்த சாலைகளில் பார்த்தோம்னா 24 மணி நேரமும் கனிம வள கடத்தல் லாரிகள் வந்து அங்கேருந்து கனிம வளங்களை கடத்தி கேரளாவுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே போகுதுன்னு பார்த்தா எல்லா லாரியுமே கேரளாவுக்கு தான் கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மலைகளை வந்து நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கீழே வந்து மலையை வந்து உடச்சி அந்த மலையை வந்து பலகீனப்படுத்திட்டாங்க. மலையை முட்டடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போ இந்த பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வீடு கட்டி வாழ்கிறாங்க. ஒரு நிலச்சரிவு வருது அப்படின்னா அங்கேயும் இதே நிலைமை தான் ஏற்படும். அங்கேயும் எல்லாருமே மண்ணுக்குள்ளே தான் புதைப்பட்டு போவாங்க. அது மாதிரி வந்து மிக வேகமாக வந்து கனமழை அதிகமாக போயிருந்துச்சுன்னா அப்படியே அடிச்சுட்டு போயிடும். காட்டாற்று வெள்ளத்தில் அடிச்சுட்டு தான் போகும் மக்களை வந்து. ஏன்னா மழையே இல்லைன்னா அழகாக அடித்து இழுத்துட்டு போயிருமே. அப்படிப்பட்ட சூழலில் தான் ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து தமிழ்நாடு முடியக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வரைக்கும் இதுதான் நிலைமையாக இருக்குது. அப்போ கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி இருக்குன்னா இந்த சைடு கனிம வள கடத்தல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு அனுமதிக்க என்ன ஆகும்னா தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரியான சூழல் வந்து உருவாகலாம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் புரிஞ்சுக்கணும், இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கனிம வளங்களை வேறு மாநிலத்துக்கு வந்து கடத்தக்கூடாது. குறிப்பாக வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மலைகளை வந்து நொறுக்கி கடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். எல்லாம் அங்கே வயநாட்டில் ஏற்பட்ட கதி தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் வந்து ஏற்படும். இப்போ மலைகளை வந்து 100 ஏக்கருக்கு மேலே முடித்தது மட்டும் இல்லாமல் கீழையும் கிணறு ஒன்ற மாதிரி தோண்டி அங்கே இருக்கக்கூடிய பாறைகள்லாம் நொறுக்கி வந்து கடத்திட்டு இருக்காங்க, வெடி வச்சு தகர்த்தி கடத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து எவ்வளோ பெரிய பேரழிவை நோக்கி தமிழ்நாடும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் வந்து உணரணும். ஏற்கனவே வந்து திருநெல்வேலியில் ஏற்பட்ட மழை வெள்ளம், சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ளம், மலைப்பகுதியில் இருக்கிறோம் நமக்கெல்லாம் வெள்ளம் வராது அப்படிலாம் நினைக்கவே முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்களா வயநாடு பகுதியில் கனமழை பெஞ்சு காட்டாற்று வெள்ளத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் முழுவதும் அந்த மலை கிராமங்களே அழிஞ்சு போச்சு. அதே சூழல் வந்து கட்டாயம் வந்து தமிழ்நாட்டுக்கும் வரலாம். அதனால் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். அதாவது கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவில் கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கனமழை பெய்து
நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய பேரிடர் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ இதை வந்து தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கேரளாவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து தேசிய பேரிடராக அறிவித்து அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான நிவாரணங்களை பண்ணணும். இப்போ வந்து அந்த மக்கள் வந்து அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவுமே இருக்குது. இதில் வந்து நிறையா பேர் வந்து அவருடைய உறவினர்களை, தாய் தந்தைய, குழந்தைகளை, சின்ன பச்சிலம் குழந்தைகள்லாம் உள்ளே வந்து இறந்துருக்காங்க. அதாவது அந்த மண்ணுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த மண்ணுக்குள்ளே வந்து சேரில் உட்காந்தது மாதிரியே இறந்துருக்குறாங்க. நிறைய பேர் அப்படியே மண்ணுள்ள புதையுன்ட்ருக்காங்க. சிலர் வந்து படுத்து தூங்கின மாதிரியே புதையுன்ட்ருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து சின்ன குழந்தைங்கள வந்து காப்பாற்றுறதுக்காண்டி ஐயோன்னு பயந்து போய் அப்படியே கட்டிப்பிடிச்ச மாதிரியே நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இப்படி வந்து அந்த மக்களினுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது யாராலையுமே ஈடு செய்ய முடியாது. அப்போ இயற்கையை நினச்சா மனிதர்களால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் வந்து முடிஞ்ச அளவு வந்து இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கணும். இதை வந்து ஆளுகின்ற ஆட்சியாளர்கள், ஏன்னா அதிகாரம் வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக கிட்ட இருக்குது. அப்போ அந்த ஆளுகின்ற திமுக அது மாதிரி வந்து அங்கே அதிகாரம் வந்து யாருக்கிட்ட இருக்குன்னா பாரதிய ஜனதா கிட்ட இருக்குது. இப்போ நாசகர திட்டங்களையும் இந்த இயற்கை வளங்களை அழிக்கக்கூடிய திட்டங்களையும் இந்த மண்ணுக்கு எதிரான திட்டங்களை வந்து கொண்டே வரக்கூடாது. இப்போ வந்து இந்த மலைகளில் வந்து இயற்கை வளங்கள், அதாவது கனிம வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறத வந்து தடுத்து நிறுத்தணும். இயற்கை வளங்களை வந்து அழிக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை வந்து கொண்டு வரணும். ஏன்னா வந்து ஒரு மரத்தை வெட்டினாவே தப்புன்னு சொல்கிறாங்க. நிலத்தில் வந்து இப்போ ஒரு பனை மரத்தை வெட்டினா தப்பு. அது மாதிரி வந்து விளைநிலங்கள் இருக்கக்கூடிய பகுதியை அழிச்சிட்டு நம்ம அந்த இடத்துல வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசு என்ன பண்ணுவாங்கன்னா ஏரி குளங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்போ விமான நிலையம் கட்டுறேன் அப்படிம்பாங்க. இப்போ பரந்தூரில் விமான நிலையம் கட்டுறேன்றாங்க. அது பூராமே ஏரிக்குள்ளே, குளத்துக்குள்ளே, ஆற்றுக்குள்ளே, நெல் விளையிற விளைச்சல் நிலத்துக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த பகுதி வந்து உகந்த பகுதி இல்லை. அப்போ வந்து அங்கே வந்து கட்டக்கூடாது விமான நிலையத்தை அப்படின்னா அப்போ ஒன்றிய அரசும் அந்த திட்டத்தை வந்து கைவிடணும். அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசும் அதை வந்து கைவிடணும். சும்மா கமிஷனுக்காண்டி நாக்கை தொங்க போட்டு அலைஞ்சிட்டு பெருசாக பல்காக கமிஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு மக்களை வந்து பலியாக்கக்கூடாது. அப்போ இதை வந்து தடுத்து நிறுத்தணும். அது மாதிரி வந்து கூடங்குளத்தில் அணுமின் நிலைய திட்டம், அதனுடைய கழிவுகளை வந்து இந்த மண்ணில் புதைக்கிறது, இந்த மாதிரியான நாசகர திட்டங்களை கொண்டு வருவதை வந்து இந்த ஆட்சியாளர்கள் வந்து தடுத்து நிறுத்தணும். ஏன்னா வந்து அதிகாரமிக்க இதில் இருக்கக்கூடியது அவங்க தான். மக்கள் தான், நம்ம தான் தவறு செய்கிறோம். திரும்ப திரும்ப வந்து திருடர்களையும் அயோக்கியர்களையும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறது நம்மளுடைய தப்பு தான். இந்த மண்ணில் வந்து மண்ணுக்கு எதிரான திட்டங்களை வந்து எந்த அரசியல் கட்சி வந்து எதிர்க்கிறாங்க? கனிம வளக்குள்ளே வந்து நடத்தக்கூடாதுன்றாங்க. பரந்தூரில் வந்து விளைநிலங்களை அழித்து அங்கே இருக்கக்கூடிய ஏரி குளங்களை அழித்து அங்கே வந்து விமான நிலையம் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து இந்த மண்ணுக்கு எதிரான திட்டங்களை எந்த அரசியல் கட்சி எதிர்க்குதுன்னு மக்கள் வந்து நல்லா சிந்திக்கணும். சிந்திச்சு அந்த அரசியல் கட்சியை வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தால் தான் இந்த கனிம வளங்கள் வந்து பாதுகாக்கப்படும். இல்லை நீங்கள் திரும்ப திரும்ப வாக்கு செலுத்தினீங்கன்னா இயற்கையே வந்து அழிவை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துரும். அப்படிங்கிறதான் இயற்கையே வந்து அழிவை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். ஏன்னா இவங்களுடைய பேராசை அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. மண்ணை விற்கலாமா, மலையை விற்கலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய ஆட்சியாளர்கள் வந்து கொள்ளைக்காரர்களாக தான் இருக்காங்களே தவிர மக்கள் நலனிலை யாருக்குமே அக்கறை இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ மக்கள் வந்து சரியான ஆட்சியாளர்களை வந்து தேர்ந்தெடுக்கணும். தமிழ்நாட்டில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியை வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சா மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது மாறும். நன்றி, வணக்கம்.